ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான தகவலுங்க. அதாவது பாடகி எஸ் ஜானகி அம்மாவுடைய மறைவு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு நீங்காத துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இறந்ததற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள் வெளிவரும் போதும் நமக்கு ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது அதிர்ச்சிகரமாக இருந்தாலும் மற்றொரு புறம் நமக்கு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுது. அந்த வகையில் தற்போது அவங்க கடைசியாக எழுதக்கூடிய ஒரு கடிதம் ஒன்று இருக்கிறதுங்க. அந்த கடிதத்தில் அவங்க பல விஷயங்களை எழுதியிருக்காங்க. அது பார்க்கும்போதோ படிக்கும்போதோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த கடிதம் தற்போது அவங்களுடைய மருமகள்கிட்ட கிடைச்சிருக்கான். அவங்க அந்த கடிதத்தை படித்து பார்த்துட்டு ரொம்பவே மனவேதனை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த கடிதத்தில் எஸ் ஜானகி அம்மா என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்புறம் அதை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஜானகி அம்மா அவங்க வயது மூப்பு காரணமாக தன்னுடைய 88வது வயதில் உடல் நலம் சிகிச்சை பலனின்றி திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க காலமாக இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மகன் முரளிகிருஷ்ணா அப்படின்ற ஒரே ஒரு மகன் தான் இருந்தாங்க. கணவர் பார்த்திங்க அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பாகவே அவர் இறந்துட்டார். 1957வது வருடம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணம் நடந்தது. அந்த நாளில் இருந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய கணவர் தன்னுடைய ப்ரொஃபஷ்னல் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தார். அவர் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படின்னா, நான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இசைத்துறையில் ஒரு ஜாம்பவான் அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே தன்னுடைய கணவர் தான். அவர் எனக்கு செய்த அந்த சப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்ததற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே மனவேதனை அடைஞ்சு ரொம்பவே பயத்துலேயோ ஒரு விதமான குழப்பம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க அடிக்கடி ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து சில விஷயங்களை எழுதுறத வழக்கமாகவே வச்சுருக்காங்க. நாமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போலாம் அந்த காலத்துலலாம் கடிதங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா கடிதங்கள் எழுதுறது அப்படிங்கிறதே அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருக்கு. பட் இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் போதும். அதுலேருந்து நாம் ஒரு ஃபோன் பண்ணி இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக 5 செகண்ட்ஸில் நாம் நம்மளுடைய விஷயங்களை சொல்லிடலாம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கடிதங்கள் மூலமாக தான் எல்லா விஷயமே பகரப்பட்டு வந்தது. ஆனாலும் எஸ் ஜானகி அம்மா அந்த காலத்தில் இருந்து அவங்க பாட ஆரம்பித்த காலத்தில் இருந்தே தற்போதைய இந்த காலகட்டம் அவங்க மரணிச்சிருக்கக்கூடிய இந்த 2026வது வருடம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கடிதங்கள் எழுதுறதை விளக்கமாக வச்சுருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள், அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், இன்னல்கள், இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரே மகனான முரளிகிருஷ்ணா அவர்கள் ஜனவரி மாதம் கடந்த ஜனவரி மாதம் மாரடைப்பு காரணமாக இறந்திருந்தார். அது குறித்து அவங்க நிறைய விஷயங்களை எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகன் இறந்ததற்கு பிறகு தன்னுடைய மருமகள் எந்த அளவுக்கு தனக்கு உறுதுணையாகவும் ஹெல்ப்பிங்காகவும் இருந்தாங்க. அவங்க மருமகளால் நான் ரொம்பவே ஓரளவுக்கு தேடி வந்தாலும் என்னால் மகனுடைய இறப்பில் இருந்தும் மீள முடியல அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. தன்னுடைய மருமகளை பற்றியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருமிதப்பட்டு அவங்க அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்களாம். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு புக்கு போடுற அளவுக்கு பார்க்கும் பொழுது எக்கச்சக்கமாக அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் அவங்க சந்திச்சாங்க, இந்த பாடல் துறையில் அவங்க சாதிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு அவங்க வாழ்க்கையினுடைய இறுதி நாள் வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் அவங்க ஒரு பேப்பரில் எழுதி ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்களாம்.
எழுதியிருக்காங்களாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கால தலைமுறையினருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தன்னை மாதிரி பாடல் துறையில் வந்து இசைத்துறையில் வந்து ரொம்பவே சாதிக்கணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு உத்வேகமாக இருக்கும். தன்னுடைய சரீரத்தை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பாடகியாக நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் செஞ்சேன், எனக்கு எந்த அளவுக்கு என்னுடைய கணவர் வந்து உறுதுணையாக இருந்தார், எப்படிலாம் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணார், அதற்கு பிறகு அவர் இறந்ததற்கு பிறகு நான் என்ன மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், அதில் இருந்து நான் இது எப்படி மீண்டு வந்தேன், அதில் இருந்து நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத எல்லாத்தையும் வந்து துல்லியமாக வந்து அவங்க எழுதி வச்சுருக்காங்களாம். இது எதிர்கால தலைமுறையினர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திக்கும் போது அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே வந்து அவங்க தன்னுடைய சரீரத்தை வந்து அழகாக வந்து எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் வந்து கடைசியாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மருமகளை பற்றி அவங்க வந்து எழுதியிருக்காங்களாம். தன்னுடைய மருமகள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் வந்து எப்படிலாம் என்னை பார்த்துக்கிட்டாங்க, அதிலும் தன்னுடைய மகன் இறந்ததற்கு பிறகும் விவாகரத்து ஆனதற்கு பிறகும் தன்னுடைய மருமகள் தன்னை வந்து ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்பவே அன்பாக கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து சில இடத்த வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ட்ராயரில் அந்த வந்து புக்கு கிடைச்சிருக்கு. அதில் பார்க்கும்போது அவங்க கடைசியாக எழுதின அந்த கடைசி பாகமான அந்த ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்க மருமகள் படிக்கும்போதே அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. தன்னை பற்றி இவ்வளவு பெருமிதமாக எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே நிகழ்ச்சி அடைந்திருக்காங்க. தன்னுடைய அத்தையினுடைய இறந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு துயரம் அவங்களுக்கு தாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் கூட மற்றொரு புறம் தன்னை பற்றி எவ்வளவு புரிந்து வைத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு அவங்க கிட்ட வந்து ரொம்பவே வெளிப்பட்டிருக்கிறது. ஏன்னா வந்து மருமகள் மாமியார் இவங்க இருவருக்கு இடையில வந்து புரிதல் அப்படிங்கிறது வந்து இப்பற்றிய காலகட்டத்திலையும் சரி எந்த காலகட்டத்திலையும் சரி அது வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரேராக ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக அமையும். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஜானகி அம்மாவுக்கும் தன்னுடைய மகனை விவாகரத்து ஆனாலும் கூட தன்னுடைய மருமகள் மீது அவங்க வச்சிருக்கக்கூடிய அன்பும் சரி, அவங்க வந்து அந்த மருமகள் மீது அவங்க காட்டியிருக்கக்கூடிய பரிவும் சரி ரொம்பவே வந்து அழகாக வந்து அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த விதம் பார்த்திங்க அப்படின்னா அனைவரையும் வந்து நிகழ்ச்சி அடைய செய்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். தற்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க எழுதிய அந்த கடைசி பாகம் அந்த விஷயம் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. சமூக வலைதளங்களில் அந்த லெட்டர் வந்து ரொம்பவே தீயாக பரவிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். பலரும் வந்து இந்த லெட்டரை பார்த்துட்டு படிச்சுட்டு வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக வந்து வெளிப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய சுயசரிதை யாராவது வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமாக வெளியிடணும், இல்லை ஒரு திரைப்படமாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க எழுதிய இந்த கடிதங்கள், இந்த விஷயங்கள், இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்பவே நிகழ்ச்சியை மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு கூட சொல்லலாங்க.